வணக்கம். 96 தத்துவங்களில் நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினையில் மனவினை மாயவினை இது ரெண்டும் மக்களுக்கு புரியாத வினைகள். அதை சர்வசாதாரணமாக யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. சொல்வினை செயல்வினை நம்ம எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எதிர்வினை புறவினை கொஞ்சம் சிக்கலானது. இந்த 3 விதமான வினைகள் இருக்குது. மனவினையும் மாயவினையும் நான் கடைசியாக சொல்கிறேன். சொல்வினை செயல்வினை. சொல்வினையில் உதாரணம் பார்த்தீங்கன்னா, கர்ணனை பிரம்மாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு வரம் கேட்குறாங்க. அது சொல்வினை. அப்படி ஒரு வரம் கேட்டால் என்ன விபரீதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை கேட்குறாங்க. அதே போல கைகேயி ராமனை 16 வருஷம் காட்டுக்கு போகணும், வனவாசம் போகணும்னு சொல்றாங்க. அது ஒரு சொல்வினை தான். எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சொல், அந்த சொற்கள்னால ஏற்படுகின்ற வினைகள் ஏராளம். ஒரு சிலர்லாம் சில வார்த்தைகள் சொன்னா செத்தே போயிடுவாங்க. அவ்வளவு சொல் வன்மையானது, மிகவும் ஆபத்தானது நாக்கு. ஆனா அந்த சொல் சொல்லி ஒருத்தன் செத்தா அதுக்கு சட்டத்துல தண்டனையே கிடையாது. கணவன் திட்டாரு, மனைவி மண்ணெண்ணெய்வோ இதோன்னு ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிறாங்க. அப்பா சொல்லிட்டாரு, மார்க் வாங்கலைன்னு திட்டாரு, மாணவன் தற்கொலையே பண்ணிக்கிறான். அப்போ சொல் எவ்வளவு வலிமையானது. அதை நம்ம சரியான முறையில் நல்வினைக்காக மட்டும் பயன்படுத்தணும். உதாரணமாக ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல வேலை வேகன்ட் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நல்வினை. தீவினையில் என்னென்னவெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்கிறத புரிஞ்சு பேசினீங்கன்னா அதனால நமக்கு கர்ம வினைகளும் துன்பங்களும் வராது. செயல்வினை தாறுமாறா வாகனங்களை ஓட்டுறது, ஆரன் அடிச்சு பயமுறுத்துறது, வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி வீசுறது, பஸ்ஸில் போகும்போது எச்சில் உமிழ் துப்புறது, அது வேற ஒருத்தர் மேலே படுறது, எல்லாத்துக்கும் தொந்தரவு தரக்கூடிய இடத்துல மதுபானம் குடிக்கிறது, அதாவது தான் உடம்புல சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வலிமை இல்லாதவனை இழுத்து வச்சு அடிக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு. அப்போ இந்த மாதிரி செயல்வினைகள்லாம் பண்ணுனா அதுக்கு உண்டான பலன் இப்போ நம்ம ஒருத்தர் பலமாக இருக்கும் உடலில் அப்படின்னா, நம்ம அதிகாரத்தில் நம்ம உடல் வலுவில் நிறையா பேர்த்த அடிப்போம், இந்த மாதிரி மற்றவங்களை துன்புறுத்தி இருப்போம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, முதுமையில் நரம்பெல்லாம் வலிமை இழந்துடும், எல்லாத்துக்கும் இழக்கும். ஆனால் இப்படி செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப பலவீனமாக நரம்புகள் வலிமை இழந்துடும். ஏன்னா அது ஒரு உணர்வு தத்துவத்தில் அது நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் பதிவாகி நம்மளை யாராவது தாக்கிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த அச்ச உணர்வுலேயே அச்ச உணர்வே அந்த நரம்பு மண்டலத்தவே வலிமை இழக்க செய்யும். அப்போ நம்ம என்ன ஒரு செயல் வினையாற்றினாலும் அதற்குண்டான பலன் நமக்கே திரும்ப நமக்குள்ளேயே உற்பத்தி ஆகும். ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா, எப்படி திருடனானோ ஒருத்தன் திருடன் என்ன பண்ணுறான்னா, மறைவா சந்து வழியாக ஒரு குறுகிய பாதை வழியாக போயிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டான்னு வைங்களேன். அந்த திருடனுக்கு எப்பயுமே ஒரு குறுகிய பாதையில் போகும்போதெல்லாம் நம்மகிட்ட யாராவது திருடிடுவாங்களோ என்ற அச்ச உணர்வு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இது மாதிரி காமெடியும் கூட வரும். என்னென்னா,
தான் வீட்டில் இல்லாதப்ப யாராவது வீட்டில் போய் கணவன் இல்லாதப்ப இவன் வந்து இன்னொரு வீட்டில் சிம்மசம் பண்ணியிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கும்னா, இவன் வீட்டை விட்டு வெளியில் இருக்கும்போதெல்லாம் அந்த எண்ணங்கள் அவனை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இல்லை, நம்ம பண்ண மாதிரி இன்னொருத்தன் நம்ம வீட்டில் சிம்மசம் பண்ணக்கூடும் அப்படிங்கிற சிந்தனை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக அவனோட எண்ணங்களுக்கு சரியான பதில் கொடுக்கும். அப்போ செயல் வினையில் இப்படி சொல்லும் செயலும் இந்த வினைகளை வந்து ஏற்படுத்தும். எதிர்வினை, கோபத்தோடு இருப்பான் ஒருத்தன். அவனுக்கு என்னமோ ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அவன் கோபத்தோட, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்தவே சொல்கிறேன். ஹோட்டலில் போய் இட்லி வாங்கிட்டு சாம்பார் கேட்டிருக்கான். எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் கொடுங்க. அவர் கடைக்காரருக்கு கொடுக்க மறுத்துட்டார். ஏன்னா அவருக்கு ஓனர் சொல்லியிருக்காரு, 2 இட்லி 3 இட்லிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சாம்பார்லாம் கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இவன் வந்தவன் கேட்டோன்னே அவர் கடுமையாக இல்லைன்னு சொல்லிட்டார். இவர் மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் கேட்டிருக்காரு. அவன் மறுபடியும் கொஞ்சம் எரிஞ்சு பேசியிருக்கான். இப்போ ஏற்கனவே வந்தவனே வந்து ஒரு எதிர்வினையோட தான் வந்திருக்கான். திரும்ப திரும்ப ஒருத்தன் வற்புறுத்தி கேட்குறான்னா அவனுக்குள்ள ஒரு கோபம் மறைஞ்சிருக்குது. அப்படிப்பட்டவனுக்கு நம்ம நயந்து, ஐயா எங்கள் ஓனர் வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கொடுத்தா இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை ஆகிடும், என் வேலைக்கு உழ வைக்காதீங்க அப்படின்னு ஏதாவது ரிக்வெஸ்ட்டாக சொல்லியிருந்தா அவன் போயிருக்கலாம். அல்லது ஒரு சாம்பார் பாக்கெட்டு போனால் பரவாயில்ல, அதனால ஒன்றும் நட்டமாயிடாது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இது வாய் தகராளாக மாறி பெரிய சண்டை ஏற்பட்டு அவனை அடித்து கொன்னே போட்டாங்க. அப்போ இது ஒரு எதிர்வினை தான். ஒருத்தன் கோபத்தோட முன்னாடி வந்தான்னா, கோபத்தோடவும் காமத்தோடவும் வர்றவங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள். அப்படி வரக்கூடிய மனிதர்கள்கிட்ட வந்து நீங்கள் உடனே எதிர்வினை ஆற்றக்கூடாது. பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துருப்பான். சீட் போட்டு உட்காரதுக்கு முன்னாடியே ஜன்னல் வெளியே ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், ஏதாவது பைக்கெட்டை தூக்கி போட்டிருப்பான். பைக்கெட்டை வைக்கிறவனே வந்து அவன் ஏதோ ஒரு அவசரம், நெருக்கடி, அதனால இடம் பிடிக்கணும், இல்லை கால் வழியா என்னமோ பிரச்சனை அவனுக்கு, அவன் பைக்கெட்டை தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னா அந்த பைக்கெட்டை கீழே தள்ளி விட்டு இவன் உட்காந்துருவான். வந்தோன்னுமே பை கீழே கிடக்குதா, ஒன்று அந்த எதிர்வினைக்கு நம்ம எதிர்வினை செய்யக்கூடாது. ஒருத்தன் ஒரு அவசரமாவோ கோபமாவோ காமமாவோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீ அந்த பைக்கெட்டை தள்ளி விட்டுட்டு நீ பண்ணினேன்னா அது எதிர்வினை. கோபத்துக்கு எதிர்வினையாக நீ செய்கிற, பெரிய சண்டையில் முடியும், என்ன வேணாலும் நடக்கும். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் படித்தேன். பீடி, அந்த பீடி வந்து ஒரு பீடி ஓசி கேட்டிருக்கான். ஓசி பீடி கேட்டதுக்கு கொடுக்கல. நான் ஓசி பீடி ஒரு ஒத்த பீடி கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுல கோவத்தில் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த பீடி கொடுக்காதவனை இவன் கடிச்சு வச்சுட்டான். அப்போ கோவத்தோடு இருக்கிறவன் ஒரு மிருகத்துக்கு சமமானவன். அவங்ககிட்ட போய் நம்ம எதிர்வினை ஆற்றக்கூடாது. பீடி கேட்டானா முடிஞ்சால் கொடுத்துடணும், இல்லைன்னா இருந்ததுப்பா இப்போ தான் முடிஞ்சு இனிமேல் தான் வாங்கினேன், என்கிட்ட காசு இல்லை, ஏதோ பொய் சொன்னாலும் கூட தகும். அந்த இடத்துல எதிர்வினையை வந்து எப்பயுமே நம்ம ஆற்றக்கூடாது. எதிர்வினை ஆற்றோம்னா அது வந்து மரணத்தில் தான் முடியும், சண்டையில் தான் முடியும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் முடிஞ்சிடும். புறவினை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, போகும்போது நல்ல மனிதர்களை கூட கூட்டிகிட்டு போகணும். கோபக்கார மனிதரை கூட 2 கோபக்கார நண்பர்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன வாய் தகராறு வந்தது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. கூட வந்தவர் எங்கள் அண்ணனவே இப்படி பேசிட்டியா, அவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவன் அதிகமாக சிம்புவான், ஏதாவது பண்ணுவான். அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த மது போதையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வாங்கி கொடுத்தவன் சண்டை கட்ட மாட்டான், வாங்கி யாருக்காவது கொடுப்பான். வாங்கி கொடுத்தவன் பெருந்தன்மையாக பிறந்த நாளும் கூட சொல்லி வாங்கி கொடுத்துருப்பான்.
கூட இருந்து குடிக்கிறான் பாருங்க புறவனை, அவன் பண்ணுற அட்டுள்ளையும் தாங்க முடியாது. இவன் வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காண்டி இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இனிமேல் அவன் பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்போ புறவனை ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா அடி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ பிரச்சனை, சொத்து தகராறு, அடி வாங்கிட்டு வந்து வீட்டில் படுத்திருப்பார். அந்த அந்த அடி வாங்கினதுக்கு காரணமானவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளை நலம் விசாரிக்க சொல்லுவான். அவனை, ஏங்க நீங்கள் நலம் விசாரிங்க, அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா அப்படிமா. உடனே இவனுக்கு என்ன எது நடந்ததுன்னு தெரியாது. சரி ஃபோனை போட்டு, என்னப்பா எப்படி இருக்கா, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பான். அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனே ஸ்டேஷன்லேருந்து அடி வாங்கிட்டு வந்து படுத்திருப்பான் வீங்கி போய். அவனை போய் இவன் கேட்பான். அப்போ என்ன எதிர்வினை ஆற்றுறான், புறவனையில் இப்படி தூண்டி விட்டுருவான். புறவனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து 2 பசங்க டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப அமைதியானவன், நல்ல பையன், நல்லா கண்ணாடி போட்டிருப்பான். கூட இருக்கிறவன் ரொம்ப துருதுன்னு பேசுவான், எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணுவான். ஏதோ ஒரு பொண்ணு ஊர்லேருந்து புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, டீ கடைக்கு வந்திருக்கு. இவனுக்கு ஜாடமாடையாக எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த கலரை வச்சு கலருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ கேலியாக பேசிட்டானுங்க, கிண்டல் பண்ணிட்டான் பக்கத்தில் இருந்தவன். அந்த பொண்ணு சிறுசுன்னு போயிடுச்சு, அமைதியாக போய் அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல யாருன்னு கேட்கும்போது கண்ணாடி போட்டு இருக்கிறான் ஒரு பையன் டீ கடையில் அப்படின்னு வந்து காமிச்சோன்னு பார்த்தா, கிண்டல் பண்ணவே இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தது யார், கண்ணாடி போட்டு பளிச்சுன்னு இருந்தவனா தான் காட்டி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க அவன் தான் அப்படின்னு, இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் வந்தன்னு என்ன பண்ணுவான், கண்ணாடி போட்டவனே அடிப்பான், அவனே அடிப்பான். இப்போ தவறு பண்ணது யார், அவன். அப்போ யாராவது தவறு பண்ணால் கோவப்படக்கூடிய மனிதர்கள், புறவனையை தூண்டக்கூடிய மனிதர்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். அப்போ உங்களுக்கே அந்த அனுபவம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி புறவனைகளை வந்து தூண்டி விடுவாங்க, கல்யாணத்தை கெடுத்து விட்டுருவான். ஒருத்தனை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சப்போர்ட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அவன் கேட்ட கேள்வியில் இவன் கேட்ட விஷயங்கள்லாம் அவன் பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவான். அது மாதிரி எல்லாம் புறவனை தூண்டக்கூடிய மனிதர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம், இதை கண்காணிப்பாக பார்த்து நடந்துக்குங்க. அடுத்து மனவினை, மாயவினை. மனவினையை அடுத்து வருவோம். மாயவினைன்னா என்னென்னா, நம்ம ஒரு தவறு செய்வோம், அந்த தவறுனால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கும் தெரியாது, பாதிக்கப்பட்டவனுக்கும் தெரியாது எவனால நம்ம இப்படி ஆனோம்னு. அதாவது ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக பேரிகார்டை நகர்த்திட்டு போயிருப்பான். பேரிகார்டை தூக்கி நகர்த்தி வச்சுட்டு இவர் போயிருப்பார். கல்லை தள்ளி வச்சுட்டு போயிடுவானுங்க. இன்னொருத்தன் வந்து அந்த கல் மேலே மோதியோ பேரிகார்டில் மோதியோ விழுவான். எவனோ எப்பயோ நகர்த்தி வச்சுட்டு போனது இப்போ விழுவான். ஒரு ஆணி கிடக்கும், ஏதாவது வேஸ்டான ஒரு முள்ளான குத்தக்கூடிய ஆணி கிடக்கும், அதை தூக்கி பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த நட்டு போல்ட்டெல்லாம் அப்படியே ரோட்டில் அந்த இடத்துல போட்டு போயிடுவான் ஆணியோட. இன்னொருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி பஞ்சர் ஆகிடும். இந்த மாதிரி மாய வினைக்கெல்லாம் பதில் உண்டு, அது கர்மம் உண்டு. நடந்து போயிட்டு இருப்பான் ஒருத்தன், நாயை கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போயிடுவான். அந்த நாய் ரொம்ப கோபத்தில் இருக்கும். இவன் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கான்னு வைங்களேன், அடுத்து வர்றவனை அதே போல் சட்டை போட்டு வந்தவனை அந்த நாய் துரத்தும் கடிக்க பார்க்கும். ஆட்டோவில் போகிறவே அந்த நாயை சீண்டிட்டு போயிருப்பான். அடுத்து அந்த வழியாக வரக்கூடிய ஆட்டோக்காரனை அந்த நாய் விரட்டி குறைக்கும். நம்மளே பார்த்துருப்போம், அந்த புல்லட்டில் படுன்னு முறுக்கிட்டு போவானுங்க. அவனுங்களை பார்த்தா நாய் வருன்னு ஓடும். ஏன்னா
அந்த அதே போல் ஒரு வாகனத்தில் இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் மாய வினைகளை வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் நம்ம கணக்கு போட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தோம்னா, நம்ம பைக் வச்சுருந்தோம்னா, ஓ இந்த மாதிரிலாம் முறுக்கிட்டு போனோம்னா விபரீதம் நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த உணர்வு ஏற்படும். அப்போ மாய வினையை பொறுத்த வரைக்கும் இந்த வாழைப்பழத்தோலை தூக்கி நடு ரோட்டில் போட்டால் எவனாவது வலிக்கு விழுந்துருவான். அதனால் இன்னொரு ஆபத்து ஏற்படும். நடு ரோட்டில் பூசணிக்காயை போட்டு உடச்சிட்டா எவனாவது வந்து வலிக்கு விட்டுருவான். நம்மளை உடைச்சாலும் அதை தூக்கி ஓரம் போட்டுருணும். அப்போ இது மாதிரி மாய வினைகள் நமக்கு தெரியாமல் நிறையா செய்வோம். யாரோ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருப்பார். அவருக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு உதவி பண்ணலான் இருப்பார். உங்கள்கிட்ட வந்து கேட்பார் அவர் எப்படிங்கன்னு. நீங்கள் அவரை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அது கெட்டு போயிடும். அவருக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியாது, உங்களுக்கும் அதனால் என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு தெரியாது. இப்போ மாய வினைகள் நமக்கு தெரியாமல் நிறைய தவறுகள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக பேசாமல் மாய வினை ஆற்றாமல் நம்ம ஒதுங்கிக்கணும். மனவினை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். 2 நாளாக தம்பியை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், 3வது நாள் தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவார், அண்ணனோ தம்பியோ. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஏதோ திடீர்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதட்டமும் ஒரு விஷயம் ஏற்படும். ஒரு தந்தை உறவினர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்னொரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இது வந்து மனவினை. எனக்கு வந்து ஒரு நாள் வந்து கட்டை விரல் வந்து துண்டாகி கீழே விழுந்த மாதிரி கனவு. காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு கட்டை விரல் துண்டா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கனவு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஒரு தகவல் வருது, என்ன அம்மாவோட தங்கச்சி அவங்க இறந்துட்டாங்க, விபரீதமான முடிவில் இறந்துட்டாங்கன்னு வருது. அப்போ இந்த மனவினை வந்து மாயவினை ஓரளவு நமக்கு புரியும், மனவினை அதை விட உயர்ந்தது. அதனால வந்து நீங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமான முறையில் நீங்கள் இந்த உலகத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இந்த வினைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மனவினை, மாயவினை, சொல்வினை, செயல்வினை, எதிர்வினை, புறவினை, இந்த மற்ற 4 வினைகளும் நம்ம ஈஸியாக ஓரளவு புரிஞ்சு நம்ம நடந்துக்கலாம். இந்த மனவினையும் மாயவினையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக தியானமெல்லாம் இருந்து வாழ்க்கை ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் புரியும். அதனால் இந்த வினைகளை எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். நன்றி.